டே காளியா, என் வழி என்னன்னு இந்த 3 பேருக்கு தெரியணும். இந்த 3 பேரையும் சொல்லுங்க மாமா. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடும் மாமா. வச்சிருமா. நாளைக்கு ஒருத்தன் உயிரோட கூடாது. 3 பேரையும் போட்டுரு. ரவி ரூம் எங்க இருக்கு? 3வது ரூம்ங்க. தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதியை விரைவில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை டெல்லி செய்தியாளர் அனிகுமார் தருகிறார். மச்சான் வாடா, எப்பரா இருக்க? ஏதோ இருக்கேன்டா. ரூமை கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துட்டா? இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தாண்டா இருக்காங்க. அப்புறம் என்ன விஷயமா வந்தா? போன்ல சொன்னடா, எல்லாம் வேலை விஷயமா தான். ஆமா, மறந்துட்டேன். எப்போ இன்டர்வியூ? இன்டர்வியூவா? வேலையே நம்மதான் மச்சான் தேடணும். இனிமே தானா? வேலைங்கிடும். காலையிலே கஷ்டகாலன்னு காலண்ட போட்டுச்சு, தூக்க மாட்டேங்கினேன். மச்சான், எம்எல்ஏட்ட வேலைக்கு சேர்த்து விட்றா. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். என்ன சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும். இப்போதைக்கு முடியாதுடா. அண்ணன் எலெக்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். மச்சான், சென்னை வெளிலேருந்து பார்க்க தானே பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது, எல்லாம் பீஸ் பண்ண பல்பா கிடக்குறோம். மச்சான், அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு. நீ எம்எல்ஏட்ட வேற இருக்கிற, உனக்கு என்ன மச்சான் கவலை? பேருக்கு தான் எம்எல்ஏ டிரைவராக இருக்கிறேன். ஆனால் 2 மாசமா சம்பள வை கொடுக்கலடா. வேற வழி இல்லாமல் ஓட்டிக்கின்னு இருக்கிறேன். என்ன மச்சான் சொல்ற? ஏய், எம்எல்ஏ தாண்டா கூப்பிடுறாரு. மச்சான் காசுடா. சொல்லா. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நீ சொன்ன எல்லாம் முடிச்சிட்டேண்ணா. எல்லாம் பக்கம் தானே? படத்தை போய் பார்த்துரு. சாயந்தரம் போய் பார்த்துறேண்ணா வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 500 ரூபாய் 1000 ரூபாய் 4 செல்லாதான். பழைய நோட்டெல்லாம் புதுசாக மாற்றிடு. எலெக்ஷன் தேவைப்படும். சரி, நான் மாற்றிடலாண்ணா. சரி, போன போய். சரி பாய். எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா. அதில் 50 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு பாரு. ஏய், பாய் கரெக்டாக தானே கொடுப்பாரு. இல்லை மச்சான், நீ எண்ணி பாரு. சாரி பாய், கவனிக்கல. கூமுட்ட எனக்கு தெரிஞ்ச 350 ரூபா இருக்குன்னு அதை அப்படியே கண்டிக்காம விட்டுடணும். எவ்வளவு சம்பாதிக்கலாம் பாய்? இந்த 50 ரூபா நான் செத்தா போயிடுவான் மச்சான். டேய் தம்பி, நீ இப்பெல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ வாழ்க்கையில் கண்டிப்பா உருப்படவே மாட்டேன். நீ வாழ்க்கையில உருப்பணும்னு வச்சுக்கோ, 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். 1, நீ எவனையும் நம்ப கூடாது. உன் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட சரி, உன் கூட பிறந்த அண்ணன் குட் பாய். 2, கபகபா நிறைய கப்ஸா விடணும். 3, நீ எவனுக்கும் ஒத்த பைசா உதவி பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கே அவன் பெரிய ஆளாயிட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை மதிக்கவே மாட்டான். இதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு விஷயம் சாதிக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, எவன் வந்தாலும் அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது நானா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி விஷயம்லாம் இயற்கையாக வராது, நம்ம தான் வளர்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மெட்ராஸ்லேயே, இதுக்கு பேர் போன ஆள். அவர் ஒருத்தர் தான். அவர் பேர்
சார் இந்த ஆர்ட் ஆஃப் தெப்ட்டுக்கு வெளில தான் சார் நிக்கிறேன். சூப்பர் செல்லக்குட்டி. அங்க வாசல்ல 2 செப்பல் இருக்கா? ஆமா சார், செருப்பு இருக்கு சார். பக்கத்துல ஒரு திருவோடு இருக்கா? ஆமா சார் இருக்கு சார். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டு போன செடி இருக்கா? பட்டு போன செடியா? செத்து போன செடி தான் சார் இருக்கு. அத்த புடுங்கு. இதையா புடுங்கணும்? புடுங்க. அதுல சாவி இருக்கா? ஆமா சார், சாவி இருக்கு சார். அதை எடுத்துட்டு வாசக்கதவுக்கு வா. சார் இங்கதான் பூட்டி சீல் வச்சிருக்கேன் சார். சூப்பர். அத தூக்கு. அத வச்சு திறந்து உள்ள வா. சார் நான் உள்ள வந்துட்டேன். அப்படியே லெஃப்ட்ல திரும்பி அந்த அம்புக்குரிய ஃபாலோ பண்ணிட்டே வா. ஐமேக்ஸ். ஓ தியேட்டர்ல வேற இருக்கா? போனகிலவை எப்ப பாரு ஆண்டிக்கு போன் பண்றேன், நாயாக்கு போன் பண்ணிக்கின்னு வழுக மண்டையில வேலையை கட்டி வச்சுக்கிறான். சார் நான் தான் சார் வெற்றி. வணக்கம் சார். அண்ணே உனக்கு வணக்கண்ணே. இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம், முன் அனுபவம் ஏதாவது? வணக்கம். உங்ககிட்ட பேசுறீங்க. இது முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டா நான் என்ன கேட்டேன்னா, உனக்கு இந்த ஃபீல்ட்ல ஏதாவது முன் அனுபவம் இருக்கா? நான் 10வது படிக்கிறப்ப கோகிலான்னு ஒரு பொண்ணோட. அது இல்லடா. என்ன அதானே, அந்த பொண்ணோட ஜாமெண்ட்ரி பாக்ஸை திருடிட்டேனா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ். மிஸ்டர் போத இவனை எங்க புடிச்சீங்க? நம்ம ரவி அண்ணா ரெக்கமெண்டேஷன் பாஸ். நம்ம ரவியா? ஆமாம் பாஸ். ரவியோட ஃப்ரெண்டுன்னு முன்னாடி சொல்லிருக்கலாமே தம்பி. பரவாயில்லடா கண்ணா, நான்லாம் பிறகும் போதே திருடனாவா பிறந்தேன். எல்லாம் சமுதாயமோ சூழ்நிலையும் தான் காரணம். யூ ஆர் செலக்டட். தம்பி, மாமா அவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. எதுக்குண்ணே? கண்ணுமா கிளம்பிட்டியாப்பா? மத்தியானம் சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடுப்பா. அம்மா போட்டோ முன்னாடி பணம் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு. என்ன? டேக் கேர். வச்சிடம்மா. இல்லை தம்பி, எலெக்ஷன் டேட் நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இன்னும் எலெக்ஷன் வேலை ஆரம்பிக்கலன்னு உங்கள் மேலே கோபமாக இருக்கார். எங்கண்ணே? நான் சொல்றதை கேட்க மாட்டேறாரு, அவர் சொல்றதான் கேட்கணுன்றாரு. எனக்கு இந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க விருப்பமே இல்லை. எல்லாம் கட்சி தான் பணம் கொடுக்குது. ஏதாச்சும் புதுசாக செய்யணும்ண்ணே. என்ன, நான் நேராக போய் பேசிக்கிறேன்.